சரவணனின் வார்த்தைகளை கேட்கும்போது சாருமதி எதற்கும் தயங்கவில்லை. உதவி கேட்பது இப்பொழுது தனக்கு பிடித்த சரவணன் என்பதால் அவள் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அவனுக்கு உதவி செய்ய நினைத்தாள். விஷயங்கள் அனைத்தையும் கேட்டு தெரிந்த பிறகு என்று சாருமதி சரவணனுக்கு உறுதியளித்தாள். இதை கேட்ட பிறகு சரவணன் மகிழ்ச்சியோடு போனை கட் செய்தான். சரவணன் இவ்வளவு நேரமாக சாருமதியிடம் போனில் பேசிக் கொண்டிருந்ததை ஜஸ்டின் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதனால் என்னாச்சு என்று சரவணனை பார்த்து இப்பொழுது கேட்டான் ஜஸ்டின். அதற்கு சரவணன் தனது தொலைபேசியை பார்த்தபடி, நான் இப்போ சாருமதி கிட்ட தான் பேசினேன். அவ நமக்கு ஹெல்ப் பண்றதா ஒத்துக்கிட்டு இருக்க. நீதான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பெஸ்வானி குடும்பத்தை ஒட்டுமொத்தமா தாக்குறதுக்கும் தயாராரு என்றான் சரவணன். சரவணனின் வார்த்தைகளை கேட்டு ஜஸ்டின் தலையாட்டியபடி, எவ்வளவு கடுமையா தாக்கணும் என்று கேட்டான். இதை கேட்கும் போது சரவணன் அங்கிருந்த ஜன்னலுக்கு அருகே சென்று கண்ணாடி வழியாக வெளியே நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அங்கு குளிர்காலம் நிரம்பிக் கொண்டிருந்தது. ஹோட்டலின் வெளியே இருந்த மரங்களில் இருந்து இலைகள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து விழுந்து கொண்டிருந்தன. சூரியன் சரிந்து செல்வதுடன் இந்த இலைகள் விழுவதும் பார்ப்பதற்கு ஒரு ஓவியம் போலத்தான் தோற்றமளித்தது. சரவணன் அந்த பெஸ்வானி குடும்பத்தை எந்த அளவிற்கு தாக்க விரும்புகிறான் என்று அறிந்து கொள்ள ஜஸ்டின் நினைத்தான். அதற்கு சரவணனும், அடி ரொம்ப ரொம்ப பலமா இருக்கும். இது எப்படின்னா, அந்த பெஸ்வானி குடும்பம் இனிமே அவங்க தலையை உயர்த்தவே முடியாத அளவுக்கு அவங்களை அடிக்கணும் என்று சொன்னான் சரவணன். அப்பொழுது அவனது கண்களில் பிராங்க்லின் குடும்பத்தின் வீட்டில் நடந்த போராட்ட காட்சிகள் தான் நினைவுக்கு வந்தது. பிராங்க்லின் குடும்பத்தை எவ்வாறு தாக்கினார்களோ அதைவிட 10 மடங்கிற்கு அதிகமாக தாக்குதலை விதுரனின் பெஸ்வானி குடும்பத்திற்கு நடத்த வேண்டும் என்று நினைத்தான் சரவணன். சரி, ஓகே, நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே பண்ணிடு என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் ஜஸ்டின். அவர்களின் பிளான் அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷமாக சரவணன், ஜஸ்டின் மற்றும் நிகாரிகா 3 பேரும் ஹோட்டலில் இரவு உணவு சாப்பிட சென்றார்கள். இரவு உணவிற்கு பிறகு சரவணன் ஜாயை அழைக்க நினைத்தான். ஆனால் அவன் எத்தனையோ முறை அவளுக்கு போன் செய்தும் அவளுடைய போன் கால் இணைக்கப்படவே இல்லை. பிறகு சரவணன் நேரடியாக எலினாவிற்கு போன் செய்தான். ஆனால் அவளுடைய அழைப்பும் எடுக்கப்படவில்லை. இதை நினைத்து சரவணன் சிறிது கவலையாக இருந்தான். இதை பார்த்த ஜஸ்டின், அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்பவே கவனமா இருக்கிறாங்க சரவணா. அவங்க உன்னை திரும்ப எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டி விட விரும்பல என்று சொன்னான் ஜஸ்டின். பிறகு ஜஸ்டின் நடப்பதை அனைத்தையும் புரிந்து கொண்டபடி விரைவாக விளக்கத் தொடங்கினார். பெஸ்வானி குடும்பம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சிட்டியையும் லாக் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். சாதாரண மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மற்ற எல்லாருமே இப்ப கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால்தான் இப்போ எலினாவும் ஜாயும் அவங்களோட சிம் கார்டுகளை தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயாச்சும் மறைஞ்சு இருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிம் கார்டை வச்சு இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அந்த விதுரன் ட்ராக் பண்ணலாம் இல்லையா. அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. அதனால அவங்கள பத்தி இப்ப நாம அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த விதுரன் ரொம்ப ரொம்ப மோசமான, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் என்று சொல்லி ஜஸ்டின் குழப்பத்தில் இருந்தான். இதை கேட்டு சரவணன் மிகவும் பயம் அடைந்தது போல, அப்படின்னா அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு சீக்கிரமா ஒரு ஃப்ளைட் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க, நான் இப்பவே அங்க போகணும் என்று சொன்னான். சரவணன் இப்படி சொன்னவுடன் அதை எதிர்த்தான் ஜஸ்டின். இல்ல சரவணன், இது நல்ல யோசனை இல்ல. இந்த பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த ஒட்டுமொத்த டவுனையுமே முழுசா கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. நீ இப்ப அங்க உள்ள போனா உன்னை அவங்க கண்காணிப்பாங்க. அதுக்கப்புறமா அது உனக்கு தான் பிரச்சனை. ஒருவேளை நீ ஜாயும் எலினாவையும் கண்டுபிடிச்சாலும் கூட பாதுகாப்பா உன்னால அங்கிருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த டவுனும் லாக்ல தான் இருக்குது சரவணா என்று ஜஸ்டின் சொல்லி முடித்ததும் வீடியோ காலில் இருந்த ரத்தினமும், ஜஸ்டின் சொன்னதும் சரிதான். பெஸ்வானி குடும்பம் உன்னை ஒன்னும் அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டாங்க. நீ எந்த தப்பும் செய்யாம இருந்தாலும் அந்த பீனிஸ் குடும்பம் உன்னை அதுக்கு மேலேயும் சும்மா விடாது. நீ கொடுத்த பணத்தை எல்லாம் அவங்க மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அந்த பெஸ்வானி குடும்பத்தோட கட்டளை மீறினா கண்டிப்பா பீனிஸ் குடும்பம் உன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கும் என்று ரத்தினம் சரவணனை மிரட்டிக் கொண்டிருந்தார். இதை கேட்டு சரவணன் மிகுந்த கவலையோடு, இப்ப நான் என்ன செய்யணும் என்று குழப்பத்தில் கேட்டான். அதுக்கு ஒரு வழி இருக்கு சரவணா என்று ஜஸ்டின் சரவணனிடம் சொன்னபடி அவனை பார்த்து, ஜாயை விதுரனோட பிடியிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே திறமையான ஒருத்தராக தான் இருக்கணும். விதுரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒருவேளை அவன் ஜாயை இப்ப கண்டுபிடிச்சிருந்தா உடனடியா எல்லா நியூஸுக்கும் தகவல் பரப்பியிருப்பான். இப்போதைக்கு அதுதான் பிரேக்கிங் நியூஸா கூட ஆயிருக்கு. அதனால இன்னும் அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் வெளியில வரல. அதுக்கு அர்த்தம் ஜாய் இன்னும் பாதுகாப்பா தான் இருக்கிறான்றது. அவ இன்னும் விதுரன் கிட்ட சிக்கல என்று சற்றே ஆறுதலான வார்த்தைகளை சொன்னான். பின்பு,
இன்னும் ஒரு 3 நாளைக்கு அப்புறமா பெஸ்வானி குடும்பம் அதே ஆஸ்பான் இன்டர்நேஷனல் பில்டிங்ல வச்சு அவங்களோட 2ஆம் கட்ட புதிய டிஜிட்டல் கரன்சியை ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அப்போ நாம உள்ள போய் ஜாயை மீட்க முயற்சி பண்ணலாம் என்று ஜஸ்டின் தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க அதற்கு சரவணனும், அன்னைக்கு கண்டிப்பா ஜாயை பார்க்க முடியுமா என்று சரவணன் கேட்டான். இதை கேட்டபடி ஜஸ்டின் சிரித்துக்கொண்டே தனது கைகளை நீட்டி உள்ளங்கையை காட்டினான். சரவணன் குழப்பத்தில் என்ன என்று கேட்டான். அதற்கு ஜஸ்டின் சரவணனை பார்த்து, சாம், உனக்கு கொடுத்த கத்தி எங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். ஜஸ்டின் எதற்காக அதை கேட்கிறார் என்பது சரவணனுக்கு எதுவுமே புரியவில்லை. ஆனால் ஜஸ்டினுக்கு இப்பொழுது அந்த கத்தி தேவை என்றால் சரவணன் அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அந்த கத்தியை எடுத்து சரவணன் இப்பொழுது ஜஸ்டினிடம் கொடுத்தான். இந்த கத்தியை வச்சுக்கிட்டு ஜாயையும் எலினாவையும் கண்டுபிடிக்க முடியுமா என்று சரவணன் ஆச்சரியமாக கேட்டான். இந்த கத்தியோட முழு பலமும் உனக்கு இன்னும் தெரியல சரவணா. இந்த கத்தியை வச்சிருக்கிற ஆட்களோட அதிகாரமும் வளமும் ரொம்ப ரொம்ப அதிகமானது. ஹோக்ஸியோட பிசினஸ் ஃபியூரி கத்தி கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் ஹோக்ஸியாவே பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த கத்தி இருக்கிற வரைக்கும் வெளிப்புறத்துல இருந்து எதிரிகள் உள்ளேயே நுழைய முடியாது. அதனாலதான் எந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இது வரைக்கும் ஹோக்ஸியாக்குள்ள நுழையல. எந்த வலுவான மனிதனும் ஹோக்ஸியாவில் காலடி எடுத்து வைக்கல என்று அந்த கத்தியை தன் கையில் வைத்து சுழற்றியபடி சொன்னான் ஜஸ்டின். இன்னும் 3 நாட்கள்ல சவுத் ஈஸ்ட்ல மறைஞ்சிருக்கக்கூடிய நம்மளோட கார்டியன்ஸ் எல்லாருமே ஜாயை உனக்காக கண்டுபிடிச்சு தருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார் ஜஸ்டின். ஜஸ்டினின் வார்த்தைகள் மிகவும் ஆறுதலாக இருந்தது சரவணனுக்கு. சரவணனும் நம்பிக்கையோடு தலையாட்டினான். இன்னும் 3 நாள் தான். 3 நாட்கள்ல அந்த பெஸ்வானி குடும்பத்தோட நியூ கரன்சி ரிலீஸ் மீட்டிங் அடுத்ததா அதே இடத்துல நடக்க போகுது. கண்டிப்பா அப்போ இவங்களோட பெரிய படையே அந்த இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் சிட்டியை கண்காணிக்க ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. இந்த டைமை நாம கரெக்டா நமக்கான டைமா பயன்படுத்தணும் என்று ஜஸ்டின் திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார். சாமும் அவருடைய அமைப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சரவணனுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அவருடைய சக்தி எவ்வளவு பெரிது என்று இதுவரைக்கும் சரவணனுக்கு தெரியாது. சாமால் ஒட்டுமொத்த பிளேஸ்வரி அமைப்பையுமே கட்டுப்படுத்த முடியும் என்று சரவணன் எதிர்பார்க்கவில்லை. ஹோக்ஸியாவில் பிளேஸ்வரி பிளேடு உண்மையில் தேசத்தை பாதுகாக்கும் பொக்கிஷம். சரவணன் மீண்டும் அந்த கத்தியை தன்னுடைய கையில் எடுத்தபோது அவனுடைய கை லேசாக நடுங்குவதை அவனால் தடுக்க முடியவில்லை. இந்த கத்தி எவ்வளவு சக்தி இருக்கும் என்று சரவணனுக்கு உண்மையிலேயே தெரியாது. அந்த கத்தி மிகவும் கூர்மையான கத்தியாக மட்டுமில்லாமல் அது ஒரு சின்னமாகவும் இருந்தது. சாம், எதுக்காக இந்த கத்தியை என்கிட்ட கொடுத்தாரு என்று சரவணன் தலையை சுரிந்தபடி வியந்தான். சரவணனும் ஆதிரனும் சாமின் கீழ் ஒரு சிறந்த அசிஸ்டன்ட்களாக இருந்தார்கள். ஆனால் சரவணனை விட ஆதிரன் தான் இந்த நாட்டை காக்க பொருத்தமானவர் என்பது சரவணனுக்கே நன்றாக தெரியும். சரவணனை விடவும் திறமை வாய்ந்தவன் அந்த ஆதிரன். ஆதிரன் இப்ப இல்லைன்றதுனால ஒருவேளை இந்த கத்தியை என்கிட்ட கொடுத்திருக்காரோ என்று சரவணன் இப்படி அதிர்ச்சியாக அந்த கத்தியை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து ஜஸ்டின் சொன்னான். இதை கேட்டு சரவணனும் திகைத்தான். அவனுக்கு அதுதான் உண்மை என்பது போல தோன்றியது. திரையில் இருந்த ரத்தினமும் இதை பார்த்து சிரித்தார். ஆனால் சரவணனுக்கு தெரிந்த ஒரு உண்மை இருந்தது. சாம் ஒரு சிறந்த ஆள். ஓய்வு பெற்ற பிறகும் என்ன செய்தாலும் உலகில் யாரும் தடுக்க மாட்டார்கள். இவ்வளவு சிறந்த நபரான சாம் சரவணனின் மெய்ப்பாளராக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். வெளிப்படையாக இவை அனைத்தும் பணத்தால் செய்ய முடியாத விஷயங்கள் என்று சரவணனுக்கே நன்றாக தெரியும். இதெல்லாம் தனக்கு கிடைப்பதற்கு தான் தகுதியுடையவனா என்று ஒரு நிமிடம் சரவணன் தன்னைத்தானே சுய மதிப்பீடு செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு இதெல்லாம் அவனுடைய அப்பா சக்திவேலால் தான் கிடைக்கிறது என்று இப்பொழுது அவனுடைய மனதிற்குள் தோன்றியது. பின்பு அவன், சரி, ஓகே, இதுக்கு மேலாம் இதை பத்தி பேச வேண்டாம் என்று அந்த பேச்சை அப்படியே முடித்தான் சரவணன். தன் நண்பர்களான ஜாயை பற்றியும் எலினாவை பற்றியும் அதிகமாக கவலைப்பட்டான் சரவணன். மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட அவனுக்கு இப்பொழுது நேரமில்லை. சிறிது நேரத்தில் அப்படியே படுத்து உறங்கினான் சரவணன். மீண்டும் கண் விழித்த பொழுது மறுநாள் மதியம் ஆகியிருந்தது. தூக்கத்தில் இருந்து எழுந்த சரவணன் முதலில் போன் செய்தது எலினாவிற்கும் ஜாய்க்கும் தான். ஆனால் இருவரிடமிருந்தும் எந்த ஒரு பதிலும் வரவில்லை. இருவருக்கும் போன் கால் செல்லவும் இல்லை. ஜாய் இப்பொழுது நன்றாகத்தான் இருப்பாள் என்று சரவணன் எண்ணினான். ஏனென்றால் அவளை காப்பாற்றிய நபர் இன்னும் அவளை பாதுகாத்துத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் எலினாவிற்கு அப்படி இல்லை. அவள் ஜாயுடன் அந்த இடத்திற்கு சென்றிருப்பதை
கூடிய சீக்கிரத்தில் பெஸ்வானி குடும்பத்தினர் தெரிந்து கொள்வார்கள். அதற்கு முன்னதாக அவர்கள் 2 பேரையும் கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான் சரவணன். அப்பொழுது சரவணனின் போன் அடித்தது. இப்போது அழைத்திருந்தது சாருமதிதான். அதை பார்த்தவுடனேயே சரவணன் படுக்கையில் இருந்தபடியே போனை அட்டன் செய்தான். போனின் மறுமுறையில் இருந்து சாருமதியின் வசீகரமான குரல் கேட்டது. அவள் தன்னுடைய பாணியிலேயே தன்னுடைய மெல்லிய குரலில் கவர்ந்திழுக்கும்படி பேசத் தொடங்கினாள். சாருமதி இப்போது ஒரு சோஃபாவில் பூனையைப் போல சோம்பேறியாக படுத்திருந்தாள். ஒரு கையால் போனை பிடித்திருந்தாள், மறு கையால் அவளுடைய கூந்தலை பிடித்து சுழற்றி கொண்டிருந்தாள். ஹலோ சரவணா, எப்படி இருக்க? நீ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தியே, உனக்காக நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். 3 நாளைக்குள்ளாடி எனக்கு 30 மில்லியன் ஓப்பியம் விதைகள் தருவதா சொல்லி பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க என்று சாருமதி சந்தோஷமாக சொன்னாள். இதை கேட்டதும் சரவணன் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தான். என்ன சொன்னீங்க? இப்ப பெஸ்வானி குடும்பம் உங்களுக்கு ஓபிய விதைகளை தரதுக்கு சம்மதிச்சாங்களா என்று ஆச்சரியமாக கேட்டான் சரவணன். சாருமதி அதற்கு தலையை ஆட்டியபடி, ஆமா தரேன்னு சொன்னாங்க. எப்படி கேக்குறோம் அப்படிங்கிறது இங்க பெருசுல சரவணா, யார் கேக்குறாங்க அப்படிங்கிறது தான் பெருசு. அதை பொறுத்துதான் எந்த விஷயமா இருந்தாலும் நடக்கும் என்று சொன்னாள் அவள். சாருமதி இவ்வளவு விரைவாக இதை சுலபமாக முடிப்பாள் என்று சரவணன் நினைக்கவில்லை. சரவணனை பொறுத்தவரை இது ஒரு குதிரை கொம்பாகத்தான் இருந்தது. இதை எப்படி முடிக்கப் போகிறோம் என்று தெரியாமல் குழம்பியபடிதான் சரவணன் இருந்தான். ஆனால் இப்பொழுது சாருமதி தன்னுடைய ஒட்டுமொத்த பிளானையும் எளிதாக்கிவிட்டாள் என்று நினைத்தான் சரவணன். சரவணன் இப்படி பெஸ்வானி குடும்பத்துடன் பிரச்சனை செய்ய நினைப்பது பாதாளத்திற்குள் தெரிந்தே கால் வைப்பதற்கு சமம். எப்பொழுது கால் தடிக்கு மொத்தமாக விழுவான் என்றே தெரியாது. அந்த அளவிற்கு ஆபத்தானது பெஸ்வானி குடும்பம். மேலும் சரவணனுக்கு உதவியதற்காக சாருமதிக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து ஏற்படலாம். இந்த பெஸ்வானி குடும்பம் சாருமதியோடு வியாபாரம் செய்ய ஒப்புக்கொண்டதால் சாருமதி அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்க மாட்டாள் என்று அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களோடு குழப்பம் செய்ய யாருக்கும் தைரியமில்லை என்றுதான் பெஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நம்பினார்கள். ஒருவேளை அப்படி பிரச்சனை செய்பவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் மட்டும்தான் தீர்வு. ஒருவேளை சாருமதி மட்டும் இப்படி சரவணன் கூட சேர்ந்து அந்த பெஸ்வானி குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகிறாள் என்று அந்த விதுரனின் குடும்பத்திற்கு தெரிய வந்தால் அன்றோடு சாருமதியின் கதை முடிந்துவிடும். இது சரவணனுக்கும் மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான் சரவணன். சரவணன் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் போதே, சரி சரவணா, நீ கேட்ட விஷயத்த நான் உனக்காக முடிச்சிட்டேன். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்னை பார்க்க வரணும். மறுபடியும் இல்ல என்னால முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி என்னை ஏமாத்தலாம் நினைக்காத என்று சாருமதி சரவணனுக்கு அன்பு கட்டளை இடுவது போல சொன்னாள். ஆனால் அவளுடைய வார்த்தைகளை அவ்வளவு சீக்கிரமாக நம்பிவிட முடியாது என்பது சரவணனுக்கும் தெரியும். அதில் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கலாம். சரவணனுக்கு இப்பொழுது வார்த்தைகள் எதுவும் வாயில் வரவில்லை. இருந்தாலும் அவன் தன்னுடைய தலையை அசைத்தபடி, ஓகே சாருமதி, உங்களை நல்ல ஒரு டின்னருக்கு நான் கூட்டிட்டு போறேன். அங்க போய் நல்ல ஃபுட்டா ஆர்டர் பண்ணி தரேன் என்று சொன்னான் சரவணன். அதை கேட்டு சாருமதி விளையாட்டாக சிரித்தபடி, நல்ல சாப்பாடா? அப்படி என்னோட கண்ணில் பட்டது என்ன தெரியுமா என்று கேட்டாள் சாருமதி. சரவணனின் மூளைக்குள் இப்பொழுது வேறு ஒன்றை பற்றியும் யோசிக்க முடியாமல் இந்த கேள்விக்குறிகள் மட்டுமே இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல சாப்பாடுனா அது நீதான். நீ எனக்கு கிடைப்பியா என்று சாருமதி நேரடியாகவே கேட்டுவிட்டாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்ட சரவணனின் முகம் உண்மையில் சிவந்து போனது. சாருமதியை அவ்வளவு எளிதில் சமாளிக்க முடியாது என்பது சரவணனுக்கு மிக நன்றாகவே தெரியும். அதனால்தான் தன்னாலேயே முடிக்க முடியாது என்று சரவணன் நினைத்த விஷயத்தை இவ்வளவு விரைவாக முடித்திருக்கிறாள் சாருமதி. அவள் யாரிடம் எப்படியெல்லாம் பேசி இந்த டீலை முடித்தாள் என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் சரவணன் தனக்கு உதவிய சாருமதியின் மனதை நோகடிக்க விரும்பவில்லை. 8:26 புலியோட தலையை வெட்டணும். சரவணன் அவளிடம், என்னக்கா இப்படி கேட்டீங்க? நான் உங்களுக்கு தம்பி மாதிரி தானே என்று சிரித்துக் கொண்டே கேட்டான் சரவணன் அவளை சமாளித்தபடியே. அக்காவா? நீ எனக்கு தம்பியா? போடா லூசு
எப்ப பாரு அக்கா அக்கான்னு சொல்லி எப்படியாவது எங்கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டே இரு. சரி ஓகே, நான் உனக்கு அக்காவை தான், நீ எனக்கு தம்பியே தான் என்று சிரித்து கொண்டே, ஒழுங்க மரியாதையா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னை வந்து பாத்துட்டு போ, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தாள் சாருமதி. சாருமதி போனை வைத்ததும் சரவணன் நேரடியாக ஜஸ்டினை பார்த்து அவனுக்கு ஒரு வேலையை ஒப்படைத்தான். சாருமதி பிளானின் முதல் கட்டத்தை வெற்றிகரமாக முடித்து விட்டாள் என்ற தகவல் ஜஸ்டினுக்கு கிடைத்தது. அவனால் எதையுமே நம்ப முடியவில்லை. அதிலும் இவ்வளவு சீக்கிரமாக அவள் இந்த வேலையை முடிப்பாள் என்று ஜஸ்டின் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பின்பு அவர்கள் கையில் இருந்த வரைபடத்தை பார்த்தபடி பெஸ்வானி குடும்பத்தில் அவர்கள் எங்கெங்கு ஓபியம் பயிரிடப்படுவார்கள் என்று விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மேப்பை பார்த்தவர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள். அந்த மேப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது அவ்வளவும் நம்ப முடியாததாக இருந்தது. ஜஸ்டின் அதை பார்த்து சற்று ஆச்சரியமடைந்து, அவங்க உண்மையிலேயே பல இடங்கள்ல ஓபியம் பாப்பிகளை வளர்க்குறாங்க. நீ சொல்றதும் சரிதான். இவ்வளவு இடத்துல இவங்க இவ்வளவு பெரிய அளவுல இந்த ஓபியம் போத செடிகளை வளர்க்கறது மூலமா எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுது என்று சொன்னான் ஜஸ்டின். இதை பார்த்த ஜஸ்டினுக்கு கோபம் கொப்பளித்தது. இந்த பெஸ்வானி குடும்பம் இந்த வேலையை ரொம்ப காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு இதை பார்த்தாலே ரொம்ப தெளிவா தெரியுது. ஒட்டுமொத்த தப்பையும் பண்ணது இந்த பெஸ்வானி குடும்பம். ஆனா தண்டனை அனுபவிக்கிறது பிராங்க்லின் குடும்பமா? இதுக்கு மேலேயும் நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. இவனுங்களை இதுக்கு மேலேயும் நம்ம விட்டு வைக்கவும் கூடாது என்று கோபமாக சொன்னார் ஜஸ்டின். பெஸ்வானி குடும்பம் எப்போதும் பிளேஸ் ஃபியூரி குரூப்பை எதிரியாக கருதியதில் ஆச்சரியமில்லை. இதுல எந்த இடத்தை முதல் அடிக்கணும் சரவணா, அதை மட்டும் சொல்லு, நானே போய் மொத்தமா முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று அந்த மேப்பை சுட்டி காட்டி ஜஸ்டின் கோபமாக சொன்னார். சரவணன் அதை சிரித்துக் கொண்டே கேட்டுவிட்டு, எதை முதல்ல அடிக்கலாம் நீ நினைக்கிற என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்ட ஜஸ்டினோ ஒரு வினாடி ஒன்றும் சொல்ல முடியாமல் திகைத்தான். இவற்றில் ஏதாவது ஒரு இடத்தை மட்டும் அழித்தால் அதற்கு அடுத்ததாக அந்த பெரிய குடும்பத்தை சமாளிப்பது சரவணனுக்கும் ஜஸ்டினுக்கும் மிக மிக பெரிய சவாலாக இருக்கும். பெஸ்வானி குடும்பம் மாதிரியே பல தந்திரமான குடும்பங்கள் பல இடங்கள்ல இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல ஒரு இடத்தை கூட அழிக்காம விட்டோம்னா மறுபடியும் இதேதான் ஆரம்பிப்பாங்க என்று நினைத்த சரவணன், எல்லாத்தையும் ஒரேடியா ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டான்னு என்று கேட்டபடி சிரித்தான் சரவணன். அது சரிப்பட்டு வருமா சரவணா என்று ஆச்சரியமாக கேட்டான் ஜஸ்டின். சரவணனின் வார்த்தையை கேட்டதும் ஜஸ்டினுக்கு இன்னும் உற்சாகம் அதிகமானது. நீ சொல்ற மாதிரி உண்மையிலேயே ஒட்டுமொத்த பெஸ்வானி குடும்பத்தோட இடங்களை ஒரே நேரத்துல அழிக்கிறது தான் நல்லது. ஆனா அப்படி செஞ்சா கொஞ்சம் ஓவரா இருக்கும். நம்மளால எல்லாத்தையும் டீல் பண்ண முடியுமா என்று ஜஸ்டின் சந்தேகமாக சரவணனை பார்த்து கேட்டான். அதற்கு சரவணன், புலியோட ஒரு தலைமுடிய புடுங்கினா புலிக்கு கோபம் வந்து நம்மள திரும்ப தாக்கும். ஆனா ஒரு தலைமுடிக்கு பதிலா ஒட்டுமொத்த தலைமுடியும் சேர்த்து அதோட தலையே விட்டுட்டோம்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியும் என்று சிரித்துக் கொண்டே சரவணன் ஜஸ்டினிடம் கேட்டான். சரவணனின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜஸ்டினுக்கு ஆச்சரியமாகவும் நம்பிக்கை ஊட்டும் விதமாகவும் இருந்தது. கண்டிப்பாக இந்த பிளான் செயல்படும் என்று சரவணன் முகத்தில் அவ்வளவு ஒரு நம்பிக்கை தெரிந்தது. அதை பார்த்து ஜஸ்டினும் சந்தோஷப்பட்டான். பெஸ்வானி குடும்பத்திற்கு எதிராக இவர்கள் 2 பேரும் இப்பொழுது செயல்பட விரும்புகிறார்களா? அந்த அளவிற்கான திறமை இவர்களிடம் இருக்கிறதா? இப்போதைக்கு யார் தோல்வி அடைவார்கள், யார் வெற்றி பெறுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. சண்டையின் முடிவில் எஞ்சியிருப்பவர்களை பார்த்தாலே அது தெரிய வரும். அடுத்த 2 நாட்களில் ஜஸ்டின் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்ய தொடங்கினார். 2 நாட்களுக்கு பிறகு சரவணனும் ரத்தினமும் ஆஸ்பன் இன்டர்நேஷனல் கட்டிடத்திற்கு விமானத்தில் சென்றார்கள். அந்த பெஸ்வானி குடும்பம் 2வது டிஜிட்டல் நாணய வெளியீட்டு விழாவிற்கான பிரஸ் மீட்டிங்கை நடத்தியது. நிகழ்ச்சி இன்னும் தொடங்கவில்லை. அந்த நேரத்தில் ஆஸ்பன் இன்டர்நேஷனல் கட்டிடத்தின் ஒரு பகுதியில் பெஸ்வானி குடும்பத்தின் வேலைக்காரன் ஒருவன் தலையை குனிந்தபடி வீதியில் விதுரனின் முன்பு வந்து மண்டியிட்டு நின்று கொண்டிருந்தான். விதுரன் இப்பொழுது வெறிபிடித்த ஒரு பேயை போல கோபமாக இருந்தார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ரிவால்வரில் இருந்து வெடித்து வெளியேறும் தோட்டாக்களை போல சத்தமாக கேட்டது. இன்னும் அந்த 2 பொண்ணுங்களை கூட கண்டுபிடிக்க முடியலையா என்று கோபமாக கேட்டார். அதற்கு அந்த நபரோ, ஆமா சார், என்ன மன்னிச்சிருங்க. இந்த டவுன் மொத்தமுமே நாங்க ஏற்கனவே தேடி பார்த்துட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ அந்த எலினா பொண்ணை பார்த்துட்டு எங்களை அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க. ஆனா நாங்க அங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க.
ஜாயை காப்பாத்தினா அதே ஆளுதான் எலினாவையும் காப்பாத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். அந்த ஆளை மட்டும் கண்டுபிடிச்சா அவங்க 2 பேருமே சேர்த்து பிடிச்சிடலாம். நாங்க இன்னும் எங்களோட தேடுதல் வேட்டையை கொஞ்சம் வேகமாக்குறோம் என்று அந்த மனிதன் பேசி முடிப்பதற்குள் தனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த தன்னுடைய அசிஸ்டன்டின் கையில் இருந்த துப்பாக்கியை வேகமாக வாங்கி அதை தன் முன்பு மண்டியிட்டுக் கொண்டிருந்த அந்த நபரின் நெத்தி பொட்டிலேயே வைத்து சுட்டார் விதுரன். அடுத்த நொடி விதுரனின் கண் முன்பாக வேறு யாரும் இல்லை, அவனுடைய அசிஸ்டன்டோ இப்பொழுது அவனுக்கு அருகில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தார். சார், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னைக்கு டிஜிட்டல் கரன்சி மீட்டிங் இருக்குது இல்லையா, நீங்க அவங்க எல்லாரும் முன்னாடியும் போய் பேசணும். இப்படி ரத்த கலரியா அவங்க முன்னாடி போய் பேசினா அவங்க என்ன நினைப்பாங்க என்று அவசரமாக அசிஸ்டன்ட் கேட்டான். விதுரன் தன்னுடைய அசிஸ்டண்டை கண்களை விரித்து பார்த்தபடி கோபத்தில் குமரிக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு, நான் சொல்றத இப்பவே ஒட்டுமொத்த பெஸ்வானி குடும்பத்தோட வேலைக்காரங்களுக்கும் சொல்லுங்க. ஜாயை கைது செஞ்சு இப்ப யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள அவளை கண்டுபிடிக்காம இருந்தா ஒட்டுமொத்த எல்லாரையுமே நான் தூக்குல போட்டுருவேன், அவங்களோட குடும்பத்தையும் தூக்குல போட்டுருவேன் என்று உத்தரவிட்டார் விதுரன். அதை கேட்ட அசிஸ்டன்டோ பயத்தில் நடுங்கினார். ஆனால் அவருக்கு எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல இப்பொழுது தைரியமில்லை. இப்படி ஒரு தன்னுடைய உத்தரவை விதுரன் தனது அசிஸ்டன்டிடம் சத்தமாக சொல்லிவிட்டு கதவை பலமாக சாத்திய பின்பு ஆஸ்பன் இன்டர்நேஷனல் கட்டிடத்தின் பிரஸ் மீட்டிங் நடக்கும் இடத்தை நோக்கி சென்றார். ஆனால் அந்த கட்டிடத்தின் வாசலை அடைந்தவுடன் யாரோ அவரை தடுத்து நிறுத்தினார்கள். விதுரன் திகைத்து போனார். தன்னை தடுக்கும் அளவிற்கு தைரியம் உள்ள ஆள் இங்கே யார் இருக்கிறார் என்பதை விதுரனால் நம்ப முடியவில்லை. கோபத்தில், யார் ராணி என்று கேட்டார். அதற்கு சரவணன் மிகவும் கனிவாக அமைதியாக பேசுவது போல விதுரனிடம் கை குலுக்க அவனுடைய கையை நீட்டி, நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் விதுரன். என்னோட பேரு சரவணன். திமிர் பிடிச்ச பணக்காரங்களுக்கு பாடம் கத்துக் கொடுக்கறது தான் என்னுடைய வேலையே. உங்களுக்கு இப்போ நான் பாடம் கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்று நக்கலாக வேண்டுமென்றே விதுரனை கடுப்பேத்தும் தோணிய 8:27 பங்க்சுவாலிட்டி முக்கியம். சரவணன் மாசாக விதுரனின் முன்பு தனது கையை நீட்டி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு நின்றான். விதுரன் சரவணனை தனது ஒற்றை புருவத்தை தூக்கியபடி பார்த்தார். இவன் இங்க வர்றதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு என்பது போல விதுரன் சரவணனை பார்த்து கொண்டிருந்தார். இன்று வழக்கத்தை விட லான்ச்சிங் ஈவென்ட்டிற்கு நிறைய மீடியாக்களில் இருந்து வந்திருந்தார்கள். அவர்களது அனைவரது பார்வையும் அந்த லான்ச்சிங் ஈவென்ட்டில் கலந்து கொள்பவர்கள் மீதுதான் இருந்தது. வந்திருப்பவர்கள் என்ன செய்தாலும் அவர்களை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். கடந்த முறை விதுரன் எலினாவின் ஃபேமிலியை எலிமினேட் செய்வதற்காக அவரது லான்ச்சிங் ஈவென்ட்டையே கேன்சல் செய்திருந்தார். அது அங்கு வந்திருந்த அனைத்து மீடியாக்களுக்கும் தெரியும். இந்த முறை என்ன நடக்கப் போகிறது என்று மீடியாவில் உள்ள அனைவரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுவும் சரவணன் விதுரனின் முன்பு கையை நீட்டி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்த்த அனைவரும் இவன் யார் என்பது போல சரவணனை பார்த்து கொண்டிருந்தார்கள். மீடியாவில் இருந்த அனைவரும் ஜாயின் ஃபேமிலியை எலிமினேட் செய்தது நல்லதுதான் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் தற்பொழுது அவர்கள் பீனிக்ஸ் ஃபேமிலியின் ட்ரைட்டர் என்று அங்கிருந்த அனைவரும் நம்பினார்கள். விதுரன் அதுவரை ஜாய் அவரிடமிருந்து தப்பித்து போனதை யாரிடமும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தார். அதற்கு ஒரே காரணம், ஒருவேளை ஜாய் அவரிடமிருந்து தப்பித்து சென்றால் அது அவருக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதனால்தான் ஒருமுறை இந்த ஈவென்ட் நல்லபடியாக நடந்து முடிந்துவிட்டால் பின்பு நிச்சயம் ஜாயை அவள் உயிரோடு இருந்தாலும் சரி அல்லது பிணமாக இருந்தாலும் சரி அவர் கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டிருந்தார். சரவணன் அவ்வளவு நேரம் கையை நீட்டிக் கொண்டிருந்தும் விதுரன் பதிலுக்கு சரவணனுக்கு கையை கொடுக்காமல் அவனை ஏற இறங்க பார்த்து கொண்டு நின்றார். விதுரனுக்கு நன்றாக தெரியும் யாரை எப்படி பழிவாங்க வேண்டும் என்று. அனைத்து மீடியாக்களும் விதுரனையும் சரவணனையும் தான் பார்த்து கொண்டிருந்தது. அங்கு தனது ஆட்டிடியூடை காட்ட விரும்பியவர் அவனுக்கு வேண்டுமென்றே கை கொடுக்காமல் அமைதியாக நின்றார். அப்பொழுதும் சரவணன் எதுவும் சொல்லாமல் அவர் முன்பு கையை நீட்டிய வண்ணமே நின்று கொண்டிருந்தான். விதுரனை பொறுத்த மட்டும் சரவணன் இந்த ஈவென்ட்டில் கலந்து கொள்ள தகுதியற்றவன் என்று நினைத்தார். அது மட்டுமில்லாமல் சரவணன் எதற்காக இங்கு வந்திருக்கிறான் என்றும் அவருக்கு நன்றாக தெரியும். ஜாயின் குடும்பம் ஏற்கனவே சரவணனை தனது மருமகன் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தார்கள். அதை வேலாண்டில் சொல்லியிருந்தார்கள். ஆனால் வேலாண்டில் உள்ளவர்கள் ஜாயை சரவணனுக்கு திருமணம் செய்து வைப்பதில் விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும்
ஜாயின் தாயினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரவணன் தனது மகளை உண்மையாக நேசிக்கிறான் என்று நினைத்த ஜாயின் தாய் நிச்சயம் அவர்களது திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்று எண்ணினார். அதனால் வயலாண்டில் உள்ளவர்கள் திருமணத்தை மறுத்ததை சரவணனிடம் மறுத்து சரவணனை இங்கு வர வைத்திருக்கிறார். ஆனால் உண்மையில் இது எதுவும் சரவணனுக்கு தெரியாது. சரவணனை பொறுத்தவரை ஜாய் அவனுடைய லிட்டில் சிஸ்டர். ஜாயின் மீது ஜாயின் ஃபேமிலி சுமத்தும் சுமையில் இருந்து அவளை காப்பாற்றுவதற்காகவே அவள் சொன்னதும் அவனும் நடிக்க வந்தான். ஆனால் அது இவ்வளவு தூரம் வந்து நிற்கும் என்று அவனும் எதிர்பார்த்திருக்கவில்லை. சரவணனிற்கும் ஜாயிற்கும் இடையில் உள்ள உறவை பற்றி தெரியாத விதுரன் சரவணன் பணத்திற்காகத்தான் ஜாயை கல்யாணம் செய்து கொள்ள நினைக்கிறான் என்று தவறாக நினைத்திருந்தார். ஜாயை திருமணம் செய்தால் மட்டும்தான் அவனால் சொகுசாக வாழ முடியும். அதற்காக தான் அவளை விட்டு கொடுக்காமல் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் என்று விதுரன் நினைத்தார். ஒருவேளை உண்மையிலேயே சரவணனுக்கு எவ்வளவு பவர் இருக்கிறது என்று விதுரனுக்கு தெரிந்தால் நிச்சயம் அந்த ஸ்டேஜிலேயே விதுரன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார். சரவணனின் பவர் தெரியாத விதுரன் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு பின்பு அவனை நோக்கி தனது கையை நீட்டினார். அங்கிருந்த மீடியாவை சேர்ந்த அனைவரும் விதுரன் கை நீட்டுவதை பார்த்ததும் ஆச்சரியமானார்கள். அங்க என்ன நடக்குது? நிஜமாவே மிஸ்டர் விதுரன் ஸ்டேஜில் நிக்கிற அந்த பையனுக்கு கை கொடுக்க போறாரா? மிஸ்டர் விதுரன் கை கொடுக்கிற அளவுக்கு அந்த பையனுக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த ஸ்டேஜில் நிக்கிற பையனை உங்க யாருக்காவது தெரியுமா என்று அங்கிருந்த மீடியாக்காரர்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த யாருக்குமே சரவணனை பற்றி தெரியவில்லை. உடனே மீடியாவில் உள்ள ஒருவன், மிஸ்டர் விதுரன் இவ்வளவு நல்லவரா இருப்பார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவருக்கு இருக்கிற பணத்துக்கும் பதவிக்கும் அவர் ஓவர் ஹெட் வெயிட் பிடிச்சவரா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா யாருன்னே தெரியாத ஒருத்தர் அவருக்கு கை கொடுக்க நீட்டும் போது கூட யோசிக்காம அவர் கை கொடுக்கிறாரே என்று சொன்னான். தூரத்தில் இருந்து பார்ப்பதற்கு அவர் சரவணனிற்கு கை கொடுப்பது போல இருந்தது. ஆனால் நிஜத்தில் அங்கு நடந்தது கை கொடுப்பது போல சென்ற விதுரன் சட்டென்று தனது கையை கீழே இறக்கிக் கொண்டார். ஒரு மனிதன் கை குலுக்க வரும்பொழுது இன்னொரு மனிதன் கை குலுக்காமல் கையை கீழே போடுவது முதலில் கை நீட்டிய மனிதனை கன்னத்தில் அறிந்து அவமானப்படுத்துவதற்கு சமம். அதைத்தான் விதுரனும் சரவணனுக்கு சென்றார். சரவணன் அதற்கும் ரியாக்ட் செய்யாமல் அமைதியாக நின்றான். கீழே நின்று கொண்டிருந்த மீடியாவை சார்ந்த அனைவரும் விதுரனை ஏதோ ஹீரோ போல நினைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யதார்த்தமாக திரும்பிய விதுரன் அவர்கள் முகத்தில் எல்லாம் விதுரனை பற்றிய பெருமைகள் இருப்பதை பார்த்தார். பின்பு அருகில் நின்று கொண்டிருந்த சரவணனின் தோளில் தனது கையை வைத்து தட்டினார். பின்பு, நீங்க யாரும் இவரை தப்பா நினைக்காதீங்க, அதே மாதிரி குறைச்சும் இடம் போட்டுறாதீங்க. இவர் வேற யாரும் இல்ல, இவர் பேரு மிஸ்டர் சரவணன். இவரு த வேர்ல்ட் பெஸ்ட் டாப் 10 ஃபேமிலிஸ்ல உள்ள ஃபீனிக்ஸ் ஃபேமிலி சார்ந்தவர் தான். அந்த ஃபேமிலியில இவரு எலைட் ரேங்க் சக்சஸரா இருக்காரு. ஆனா இன்னும் உங்க எல்லாருக்கும் தெரியாதது என்னன்னா, ஃபீனிக்ஸ் ஃபேமிலிய அவங்களோட வாரிசு இவன் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. இவன் இப்போ நம்மகிட்டயே மணி ஓவ் பண்ணியிருக்கான் என்று சொன்னார். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் சரவணனை மிகவும் தாழ்வாக பார்த்தார்கள். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மிஸ்டர் விதுரனுக்கு கை கொடுக்கறதுக்காக ஸ்டேஜில் ஏறி நிப்பான். மிஸ்டர் விதுரன் ரொம்ப அன்லக்கி பர்சன். இல்லைன்னா இவனை மாதிரி ஒருத்தன் கூட ஸ்டேஜில் நிக்க மாட்டார். இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இங்க இவன் வந்ததும் இல்லாம அவ்வளவு பெரிய ஸ்டேஜில் ஏறி நின்று மிஸ்டர் விதுரன் கிட்டயே ஈக்குவலா பேசிக்கிட்டு இருப்பான் என்று அனைவரும் சரவணனை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கு பேசும் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் தனது கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்தான். பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த விதுரனை பார்த்தான். 10:30க்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றேன்னு நீங்க தான் அறிவிச்சிருந்தீங்க. இப்போ ஆல்ரெடி 10:35 ஆயிடுச்சு. ஆல்ரெடி 5 minutes லேட். இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் பங்க்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? டைம் ஆச்சு, சீக்கிரம் போய் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொன்னான். சரவணன் விதுரனை பார்த்து அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் விதுரன் குழம்பி போனார். இப்ப இவன் நம்ம கிட்ட தன்மையா சொல்றானா இல்ல ஆர்டர் கொடுக்கறானா என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். உடனே சரவணன் அவரை பார்த்து சிரித்தான். பின்பு, எதா இருந்தாலும் அப்புறம் யோசிங்க, இப்ப முதல்ல போய் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொன்னான். 8:28 அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? விதுரன் சரவணனை அசிங்கப்படுத்திய பிறகும் சரவணன் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டு நின்றான். பின்பு,
இந்த ஈவெண்ட் நீங்க தானே ஆர்கனைஸ் பண்ணீங்க? அப்பனா இதுல பங்க்சுவாலிட்டியா இருக்க வேண்டிய நீங்களே லேட் ஆகலாமா? ஆல்ரெடி 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொன்னான். அங்கிருந்த அனைவரும், இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மிஸ்டர் விதுரனியை மிரட்டுற மாதிரி சொல்லுவான். இவன் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவனோட தகுதி இன்னும் தெரியுமா தெரியாதா? என்று தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு சரவணனை மிகவும் வெறுப்புடன் பார்த்தார்கள். விதுரனுக்கு சரவணனின் முகத்தில் கான்பிடன்ஸை பார்த்ததும் கோபம் அதிகமானது. உடனே சரவணனை இந்த ஸ்டேஜில் வைத்து அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர் சரவணனை கோபமாக பார்த்து கொண்டு சொன்னார், நீ நிஜமாவே டிஜிட்டல் கரன்சி ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்காகத்தான் வந்தியா என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் சரவணன் அவரை பார்த்து சிரித்துக் கொண்டு நின்றான். பின்பு எஸ் என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் அவரிடம் சொன்னான். அவனது முகத்தில் கான்பிடன்ஸை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் சரவணனைத்தான் பார்த்து கொண்டு நின்றார்கள். சரவணன் அனைவரின் முன்பும் மிகவும் கூலாக நடந்து கொள்வதை பார்த்ததும் விதுரனின் வயிறு எரிந்தது. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்க வேண்டிய ஸ்பாட்லைட்டை இவன் எடுத்துக்குவான். நான் இவனை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா இவன் என்ன அசிங்கப்படுத்திட்டானே என்று தனக்குள் நினைத்தவர் மறுபடியும் கோபத்துடன் சரவணனை பார்த்தார். பின்பு, உன்னை நான் இங்க இன்வைட் பண்ணனா என்று கேட்டார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, நான் தான் ஏற்கனவே சொன்னல, ஆல்ரெடி 5 மினிட்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் போய் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று மறுபடியும் அசையாமல் சொல்லிக் கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் இது எந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் என்று சரவணனை பார்த்து கொண்டிருந்தார்கள். பீனிக்ஸ் ஃபேமிலியால் அபான் செய்யப்பட்ட யாரும் இந்த ஈவெண்டில் கலந்து கொள்ள தகுதி இல்லாதவர்கள் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தும் சரவணன் அங்கு வந்திருந்தது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முதலில் விதுரனருக்கும் அது கோபத்தை ஏற்படுத்தியிருக்க, பின்பு யோசித்தவருக்கு ஒன்று மட்டும் விளங்கியது. நிச்சயம் சரவணன் இங்க வந்ததுக்கான காரணம் ஜாயா தான் இருக்கணும். இந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரவணன் ஜாயை தேடி கண்டிப்பா போவான். அவன் அப்படி போகும்போது நிச்சயமா ஜாய நாம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த சரவணனுக்கும் சேர்த்து நான் பாடம் எடுத்துக்கிறேன். நிச்சயம் சரவணன் இங்க வந்ததுக்கான காரணம் ஜாயா தான் இருக்கணும். இந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரவணன் ஜாயை தேடி கண்டிப்பா போவான். அவன் அப்படி போகும்போது நிச்சயமா ஜாய நாம கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த சரவணனுக்கும் சேர்த்து நான் பாடம் எடுத்துக்கிறேன் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டு சரவணனை பார்த்து வன்மமாக சிரித்தார். விதுரனின் சிரிப்பை பார்த்த சரவணனும் விதுரனை பார்த்து சிரித்தான். பின்பு விதுரன் சொல்ல வேண்டிய திசை பக்கம் கையை காட்டி இங்கிருந்து செல்லுமாறு சரவணன் சைகை செய்தான். அது விதுரனை அசிங்கப்படுத்தியது போல இருந்தது. அங்கிருந்த அனைவரும் சரவணனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மிஸ்டர் விதுரனையே அசிங்கப்படுத்துவான் என்பது போல் தங்களுக்குள் திட்டிக்கொண்டே சரவணனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனின் அந்த செயல் விதுரனுக்கும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்க, விதுரன் அவனை பார்த்து ஏதோ திட்டுவதற்காக வந்தார். அப்பொழுது அங்கே அவரது பட்லர் வேகமாக ஓடி வந்தார். பாஸ், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ வச்சு ஸ்டார்ட் பண்ணாதான் ப்ரோக்ராம் நல்லபடியா முடிக்க முடியும். நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. எல்லாருடைய பார்வை உங்க மேலதான் இருக்கு. இப்ப நீங்க தப்பா எது பண்ணாலும் அது மீடியா மூலம் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அவங்கள பொறுத்த அளவுக்கு நீங்க இன்னசென்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் சார் என்று அந்த பட்லர் கெஞ்சி கேட்டார். பட்லரின் பேச்சை கேட்ட பிறகும் விதுரனால் சமாதானமாக முடியவில்லை. எவ்வளவு பெரிய பணபலமும் பணபலமும் கொண்ட ஃபேமிலியில பிறந்தவனா ஏன் முன்னால பீனிக்ஸ் ஃபேமிலியால அபேண்டன் செய்யப்பட்ட ஒருத்தர் நின்னு பேசுறதுக்கு எங்கிருந்து அவனுக்கு தைரியம் வந்தது? நான் நினைச்சா இப்பவே அவனை பஸ்பமாக்கிடுவேன். ஆனா இவன் இவ்வளவு பேருக்கு முன்னாடி எனக்கு பங்க்சுவாலிட்டி பத்தி லெசன் நடத்துறான் என்று கோபப்பட்டவர் மறுபடியும் சரவணனை பார்த்து முறைத்துக் கொண்டு ஏதோ சொல்ல வந்தார். அங்கு என்ன செய்தாலும் அது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிவிடும் என்பதை உணர்ந்த பட்லர் மறுபடியும் விதுரனின் அருகில் சென்றார். சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் உங்களதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்று சொன்னார். உடனே விதுரன், இங்க நடக்கிறதெல்லாம் நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. அவன் என்ன பண்றான்னு தெரியாதா? அவனுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வர என்ன தகுதி இருக்கு? ஜாய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொகுசா வாழலாம் நினைச்சதுனாலதான் அவ பின்னாடி இவன் போறான். சாதாரண ஒரு செல்வாக்காக இப்படி ஒரு பொண்ணு பின்னால சுத்துற இவன்
எனக்கு பங்க்சுவாலிட்டியை பத்தி சொல்லி தரானா? என்று சொல்லி தனது கையை இறுக மடித்துக் கொண்டு சரவணனை பார்த்து முறைத்தார். அவரது பார்வை விட்டால் அவனை அங்கேயே அடித்து விடுவது போல் இருந்தது. உடனே பட்லர், சார், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. முதல்ல இன்னைக்கு நடக்கிற ஈவெண்ட் நல்லபடியா பண்ணி முடிங்க. ஏற்கனவே இந்த ஈவெண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணும்போது எல்லாரும் உங்க மேல ரொம்ப வருத்தத்திலையும் கோபத்திலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுக்காக அந்த ஈவெண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது அமைதியானாங்க. இந்த தடவையாவது இந்த ஈவெண்ட் நம்ம நல்லபடியா நடத்தணும். இல்லைன்னா அவங்கள நம்மளால சமாதானப்படுத்தவே முடியாது சார் என்று சொன்னார். பட்லர் சொல்வதும் ஒரு வகையில் உண்மை என்பதை விதுரன் புரிந்து கொண்டார். சரி, எதா இருந்தாலும் நான் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த சரவணன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு வைங்க. அவன் எப்ப என்ன செய்யறான்னு கண்காணிச்சுட்டே இருங்க. நிச்சயம் அவன் ஜாய தேடி போவான். ஒருவேளை அவன் ஜாய தேடி கண்டுபிடிச்சிட்டானா அதுக்கப்புறம் அவனை அங்கேயே அடிச்சு போட்டு நம்ம ஆளுங்களை விட்டு ஜாய என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க என்று சொன்னார். ஜாயை தனது இடத்திற்கு கூட்டி வர சொன்னதை கேட்டதும் பட்லர் குழம்பி போனார். பின்பு, சார், எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக அந்த பொண்ணை உங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்? பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தா நம்ம ஆளுங்களை வச்சே கொடுக்கலாமே என்று சொன்னார். அதை கேட்டதும் திடீரென்று விதுரன் சிரித்துக் கொண்டு சொன்னார், கண்டிப்பா அவளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஆனா சாதாரண பனிஷ்மெண்ட் இல்ல. நம்ம ஃபேமிலியில யாரையாவது டார்ச்சர் பண்ணணும்னா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போறேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் பட்லர் அதிர்ந்து போனார். என்ன, அந்த பனிஷ்மெண்டா? ஆனா அது அந்த சின்ன பொண்ணு எப்படி தாங்குவா என்று யோசிக்கும் பொழுதே அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த ஃபேமிலி மனிதர்களை டார்ச்சர் செய்வதில் மிகவும் கைதேர்ந்த ஃபேமிலி. அவர்கள் பேசிக்கொள்ளும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சரவணன் சிரித்துக் கொண்டு சொன்னார், உங்களுக்கு இன்னும் இங்க இருந்து போறதுக்கு மனசு இல்லையா என்று கேட்டான். உடனே விதுரன் சரவணனை பார்த்து முறைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அவர் அங்கிருந்து சென்றதும் அவ்வளவு நேரம் சரவணன் அருகில் நின்று கொண்டிருந்த ஜஸ்டின் பேச ஆரம்பித்தார். என்ன பாஸ், அவரை இப்படியே விட்டுட்டீங்க? அவருக்கு எந்த கிஃப்டும் கொடுக்கலையா என்று கேட்டான். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னுடைய எதிரிய நான் அவ்வளவு சாதாரணமா விட்டுற மாட்டேன். அவர் இப்ப போன வேகத்திலேயே என்னை தேடி திரும்பவும் வருவார் பாரு. 829 விதுரனின் நியூ டார்கெட். சரவணனிடம் பேசிவிட்டு விதுரன் அங்கு அவருக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடையில் சென்று நின்றார். அங்கிருந்த மைக்கை பிடித்து அவருக்கு முன்பு அமர்ந்திருந்த அனைவரையும் பார்த்து புன்னகைத்தார். அந்த ஈவெண்டில் உள்நாட்டைச் சேர்ந்தவர்கள், வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று பல பேர் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்டுகள். அவர்கள் அனைவரும் எக்கனாமிஸ்ட், பேங்கர்ஸ், ஸ்டாக் எந்தியோசிஸ்ட் போன்றவர்கள்தான். அங்கு வந்திருந்த அனைவரும் சற்று நேரத்திற்கு முன்பு சரவணனும் விதுரனும் நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்ததை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பதற்காக முதலில் விதுரன் தான் குரலை சரி செய்து கொண்டு ஏதோ இரும்புவது போல செய்தார். அவரின் செய்கையை பார்த்த அனைவரும் தங்களுக்குள் பேசுவதை விட்டுவிட்டு அமைதியாக விதுரன் என்ன பேச வருகிறார் என்பதை கேட்கத் தொடங்கினார்கள். விதுரன் அவர்கள் அனைவரையும் பார்த்து சிரித்த முகத்துடன் பேசத் தொடங்கினார். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், நான் இன்வைட் பண்ண இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் என்ன பத்தியும் என்னோட ஃபேமிலி பத்தியும் ரொம்ப நல்லா தெரியும். நீங்க கடந்த பல வருஷமா எங்களோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க இல்லைன்னா நான் இப்ப இங்க நிக்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். இது வரைக்கும் எப்படி எங்களை நீங்க சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் என்று சொன்னார். பின்பு, கடந்த முறை இந்த ஈவெண்ட்டை ஒரு சின்ன இஷ்யூனால கேன்சல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால உங்கள பல பேருக்கு இதுல மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாத்துக்கும் இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை நான் ப்ராப்பரா எடுத்து முழு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணுவேன். இன்னைக்கு நான் எதுக்காக இந்த ஈவெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே என்று கேட்டார். பின்பு, நம்ம எல்லாரும் ரீசெண்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் டிஜிட்டல் கரன்சி சிஸ்டம். இது மார்க்கெட்ல பல பேரால உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இது ஒரு முழு பெனிஃபிட்ஸையும் நம்மளால ப்ராப்பரா அனுபவிக்க முடியல. ஏதோ ஒரு இஷ்யூ ஏற்பட்டு அது தடங்களா இருக்கு. இதனால நம்மள மாதிரி ஆளுங்களும் சரி, பொதுமக்களும் சரி ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது சரி பண்றதுக்கு நிறைய பேர் அவங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனாலும்
இதுக்கான ஒரு சரியான தீர்வை அவங்களால கொடுக்க முடியல. இதை கண்டிப்பா ஒரு தீர்வு கட்டியே ஆகணும்னு ஒரு முடிவோட தான் இந்த டிஜிட்டல் கரன்சி மாடலை பெஸ்வானி ஃபேமிலி எடுத்து செய்யலாம்னு முடிவு பண்ணோம். நாங்க நினைச்சதை விட அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இது நாங்க வெறும் ப்ராஃபிட் நோக்கத்துக்காக மட்டும் உருவாக்கல, மக்களோட தேவைக்காகவும் தான் உருவாக்கி இருக்கோம். இந்த டிஜிட்டல் கரன்சி மாடலை உருவாக்குறதுக்கு எங்களோட டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இதை உருவாக்குறதுக்காக நிறைய நாட்டுல உள்ள எத்தனையோ பேர் பெரிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால அதெல்லாம் சாதிக்க முடியல. அத நம்மளோட பெஸ்வானி ஃபேமிலி சாதிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதோட பெனிஃபிட்டை நீங்க எல்லாரும் முழுசா அனுபவிக்கணும்னு நான் விரும்புறேன் என்று சொன்னார். அவர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவர்களின் முகத்தில் ஆச்சரியம் எழுந்தது. இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் என்றும் இதன் மூலம் விஸ்வானி ஃபேமிலிக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் என்றும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த ப்ராஜெக்டை எடுத்து செய்வதற்கு பல ஃபேமிலிகள் முயற்சித்தாலும் அவர்கள் அதை சரியாக முடிக்க முடியாமல் கைவிட்ட கதையும் அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை செய்வதற்கு தகுதியானவர் விஸ்வானி ஃபேமிலி மட்டும்தான் என்று அவர்களும் நம்பினார்கள். அதனால் விதுரன் பேசிக் கொண்டிருந்ததை விதுரன் ஃபேமிலி மட்டுமல்லாமல் அங்கு வந்திருந்த பீனிக்ஸ் ஃபேமிலியைச் சேர்ந்தவர்களும் மற்ற பல நாடுகளில் இருந்து வந்திருந்தவர்களும் ஆச்சரியத்துடன் ஆர்வத்துடனும் கேட்டார்கள். பெஸ்வானி ஃபேமிலி இதை லான்ச் செய்துவிட்டால் அவர்களது பவர் இன்னும் அதிகரித்துவிடும். அதன் பிறகு அவர்களை பீனிக்ஸ் ஃபேமிலியால் கூட தொட முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் மிகவும் பலமானவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதும் அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். அதனால் அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது, எப்படியாவது பெஸ்வானி ஃபேமிலியுடன் நட்புறவாக கொள்ள வேண்டும் என்று அங்கிருந்த அனைவரும் தங்கள் மனதிற்குள் நினைத்துக் கொண்டார்கள். விதுரன் தனது மனதில் தோன்றிய அனைத்தையும் பேசி முடித்துவிட்டு அங்கிருந்த அனைவரது முகத்தையும் பார்த்தார். அவர்கள் அனைவரது முகத்திலும் அவர் மீதான மரியாதை தெரிந்தது. அவர்கள் அனைவரும் அவரை பார்த்து புன்னகைத்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவரின் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆவதற்காக அவரை ஹானர் செய்யும் விதமாக அங்கிருந்த அனைவரும் அவரை பார்த்து கிளாப் செய்து தங்கள் மரியாதையை தெரிவித்தார்கள். அதையெல்லாம் பார்த்த விதுரனுக்கு ஏதோ வானத்தில் பறப்பது போல இருந்தது. அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு கிளாப்ஸும் மரியாதையும் பெற்றதற்கு பிறகு இன்றுதான் அவருக்கு இவ்வளவு பெரிய கிளாப்ஸும் மரியாதையும் கிடைக்கிறது. பின்பு அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், மிஸ்டர் விதுரன், உங்க மேல எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க பெஸ்டா பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ப்ளீஸ் உங்களோட அந்த ப்ராடக்ட் எங்க கிட்ட காட்ட முடியுமா என்று கேட்டார்கள். உடனே விதுரன் சிரித்துக் கொண்டு, கண்டிப்பா. என்னோட இந்த டிஜிட்டல் கரன்சி பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு காரணமே உங்க எல்லார்கிட்டயும் என்னோட ப்ராடக்டை காட்டணுன்றதுக்காக தான். ஜஸ்ட் வெயிட் என்று சொன்னவர் அவருக்கு சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அவரது ஆட்களை கண் காட்டினார். உடனே ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அவன் வேகமாக அங்கிருந்த லேப்டாப் மூலம் பென் டிரைவை கனெக்ட் செய்து ப்ராஜெக்டரில் அவர்களுடைய ப்ராடக்ட் பற்றிய டீட்டெயில்ஸ் ஓடும்படி செய்தான். உடனே விதுரன் சேர்த்து கொண்டே அந்த ப்ரொஜெக்டர் அருகில் சென்றவர் அங்கு தெரிந்த அனைத்தையும் ஒன் பை ஒன்றாக எக்ஸ்பிளைன் செய்தார். அந்த ப்ராஜெக்டரில் பாதி கோடிங் ஃபார்மேட்டில் இருந்தது. அதை சாதாரண ஆட்களால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அனைவரும் குழம்பிக் கொண்டு அவர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தார்கள். கம்ப்யூட்டரில் கோடிங் பற்றி யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர்களெல்லாம் வியப்பில் ஆழ்ந்தார்கள். இப்படி கூட செய்ய முடியுமா என்று அந்த ப்ராஜெக்ட் பற்றி மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். விதுரன் அனைத்தையும் அவர்களிடம் எக்ஸ்பிளைன் செய்து முடித்துவிட்டு பின்பு அவர்களது முகத்தை பார்த்தார். அதன் அர்த்தம் தெரிந்தவர்கள் அவரை ஆச்சரியத்துடனும் அதன் அர்த்தம் புரியாதவர்கள் ஒருவித குழப்பத்துடனும் விதுரனை பார்த்தார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் பேசினான். இதுல எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுக்காக நாங்க ஓட் பண்றோம் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அடுத்தடுத்து உள்ளவர்களும் சொன்னார்கள், ஆமா, இதுல எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னா நாங்களும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் அனைவரும் அப்படி சொன்னதும் அதுவரை சிரித்துக் கொண்டிருந்த விதுரனின் முகம் மாறியது. அது என்ன, ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இல்லைன்னா என்னோட ப்ராடக்ட்ல எப்படி பிரச்சனை வரும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவர் முதலில் அந்த பேச்சை ஆரம்பித்தவனை எரித்து விடுவது போல பார்த்தார். பின்பு அவனது முகத்தை நன்றாக மனத்திற்குள் ஏத்தி கொண்டவர் அங்கிருந்தவர்களை பார்த்து சிரித்தார்.